வீண் பேச்சை விட வீரமே பெருசு அப்படின்னு செயலாற்றக்கூடிய விருச்சிக ராசியில பிறந்த நண்பர்களே, கடவுளாலும் காலத்தாலும் கர்மாவாலும் நீங்க முயற்சி பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி தானாக நடக்க போகும் சில சம்பவங்கள் காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகும் பலங்கள். இன்றைய பதில் அதை பற்றி தான் பார்க்க போறோம். காரணம் 2 கிரகத்துடைய சேர்க்கை. சரிங்களா? ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் ஐஜா யுத்மிகை தண்டகஸ்தாய தீமிக தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் லஸ்டி பாரகம் திருவடி சரணம். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, 10ஆம் வீடு கர்மஸ்தானம் சொல்லுவோம். அந்த 10ஆம் வீடு சிம்மத்துல கேதுவான் அமர்ந்திருக்கிறார். ஞானக்காரர் மோட்சக்காரகன் அமர்ந்திருக்கிறார். அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செய்யற வேலையிலும் நீங்க பாக்குற தொழிலையும் பெரிய அளவு பெயர் புகழ் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி வருமான லாபம் கிடைச்சான்னா இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அந்தஸ்து அதிகாரம் ஒரு பெயர் கிடைச்சுன்னா இல்லை. ஆனா அப்படி நீங்க கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்ட காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். காரணம் சூரியனுடைய பெயர்ச்சி. ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு கடகராசிலிருந்து சூரியன் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைவார். அவருடைய சொந்த வீடு அங்க ஆட்சி பெற்று அமர்வார். இதுல முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியால் சூரியன் மற்றும் கேது இணைவால் ஆவணி மாதத்துல தொடர்ந்த உடனே உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஒரு நல்லது. நீங்க பார்க்குற வேலையில நீங்க பண்ற தொழில்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய அந்தஸ்து அதிகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சரிங்களா? பெரிய அளவு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. கௌரவ விருதுகள் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். பரிசுகள் கிடைக்குங்க. சரிங்களா? அதுல படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை செய்யும். வெளிநாடு போய் படிக்கணும் அல்லது உங்க வாழ்க்கையில இந்த படிப்பு தான் என்னுடைய லட்சியம் ஆசை நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? IAS IPS டாக்டர் ஆகிறது போன்ற பெரிய ஒரு துறையில படிக்கக்கூடிய வாய்ப்பும் பெரிய அந்த கல்வி நிறுவனத்துல அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. அதே போல முடிக்க முடியாத சொத்து பிரச்சனை ஒரு முடிவுகளுக்கு வந்தே தீரும். அதே போல திருமண காரியங்கள், ஸோ பூர்வ ஜென்ம தொடர்பாலும் இந்த பிரிவில் இவர் தான் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை வந்து சேரக்கூடிய அறிமுகமாகக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம். ஓகேங்களா? அதே போல கர்ம பலன்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் புதிதாக ஒரு நபரை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கை தலைகளாக மாறக்கூடிய தருணம் இந்த ஆவணி மாதம். ஸோ உங்க வாழ்க்கையை டோட்டலா மாற்றுவாங்க அல்லது உங்களுடைய வருமானத்தை தரக்கூடிய வழிகளை மாற்றுவாங்க. உங்க வேலையை தொழிலை மாற்றக்கூடிய நபர்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அறிமுகமாவார்கள், கிடைப்பார்கள். அதுல வேற மதத்தவர்கள் வேறு இனத்தவர்கள் மூலமாக நல்ல அனுகூல பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்துல இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உடல் சார்ந்த தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்துட்டு போகும். கொஞ்சம் கவனத்தோட வந்துங்க. உங்க வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கும் வந்துட்டு போகும். சரிங்களா? கொஞ்சம் அவங்க மட்டும் கேரிங் பண்ணி பார்த்துங்க. விநாயகர் வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செய்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. வீண் விரைய செலவுகள் மருத்துவ செலவு குறையும். தவறாம இந்த விநாயகருடைய வழிபாடு மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்ற ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.